வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் பாலக வீதி புனல் என்ற சொல்லினை காண்போம். இந்த பாலக வீதி பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோல் என கரந்துரை வரையறையாக நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு மொழியில் பல்வேறு நிலையில் பல்வேறு காலங்களில் மாறி உள்ள தன்மை, அவை எவ்வாறு நிலைப்பற்று இலக்கியம், அக்கணமே புரிதல், இலக்கணம் போன்றவை தொடர்ந்து நமது பதிவிலும் நம் நிலையிலும் மனித அறிவு நிலையிலும் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இந்த இந்த பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற காரணத்தினால் நம்மை நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை, ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த தன்மையை, பல்வேறு வேற்றுமைகள் இருந்த போதும் ஒற்றுமையாக இருக்கும் தன்மையை ஒவ்வொரு மொழியிலும் அந்தந்த மொழியில் அந்தந்த சான்றோர்கள் ஆண்டோர்கள் தொகுத்து வகுத்தவை தான் நம் மொழியாக கருதப்படுது. இவ்வாறாக நாம் கருதும் இந்த பட்டினப்பாளைய கூறியுள்ள கருத்துக்கள் எவ்வாறு வானியல், எணினியல் வரை தொடர்ந்து வானியல், அண்டவியல் போன்றவற்றில் எணினியல் வரை நமது பதிவினில் மேற்கொள்வது ஒரு குறிப்பிட்ட சொல் எவ்வாறு பல்வேறு காலங்களில் நிலைப்பெற்றுள்ளது என்பதை காணக்கூடிய ஒரு பதிவாகும். பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறன்கள், பசையில் புகழ், வயங்கு வெண்மை. இந்த சொல்லமைப்பை நாம் எவ்வாறு அந்த அண்டவியல் பேரண்ட அதிர்விலிருந்து நமது கதிரவ மண்டலத்திலிருந்து புவியில் நாம் நிலைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த வசதிப்புகள் வயங்கு வெண்மை, திசை திரைந்து தெற்கு தற்பாடிய கலிமுனவே, புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பிடும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவேரி என்று கிட்டத்தட்ட பாலக வீதி 24 வரை இதுவரை பயின்றுள்ளோம். 25வது சொல்லாக புனல் பறந்து பொன்கொழிக்கும் விளைவு வரா வியன்காவி என்று இந்த படிவினை பாலக வீதி படிவினை வரையறுத்துள்ளோம். இந்த புனல் பறந்து பொன்கொழிக்கும் எவ்வாறு, இந்த புனல் என்ற சொல் எவ்வாறு பல்வேறு நிலையில் மொழி சான்றோர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த குறிப்பிலிருந்து ஒவ்வொரு மொழி எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது என்பதை உலகெங்கும் ஒரே மொழித்தடமாக பேசும் நாட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைநிறுத்துள்ளது. ஒரே ஒளியை மனிதர்கள் பேச முடியாத நிலையில் ஒளி எழுப்பி பறவைகள் ஒளி அவற்றின் மூலம் நாம் அறிந்து கொண்டு நம்மாலும் முடியும், நம் குரல் நான்களாலும் முடியும் என்ற அந்த ஒரே மாதிரி உடல் அமைப்பை அறிந்து புரிந்து அந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு குறியீடும் இந்தந்த சொல்லின் அமைப்பிற்குத்தான் என்பதனை நிலைநிறுத்துவதற்காக ஒரே மனிதர்களின் ஒரே மாதிரி உடல் அமைப்பு புறநான்களை கொண்டு அவை எழுப்பும் அடிப்படை ஒளிகள் குரலோசையோடு குறிப்பிட்டு காட்டி உலகெங்கும் ஒரே மொழித்தடம் பேசும் ஆற்றல் வரையறுத்துள்ளனர். அவ்வாறு பயன்பாடுகள் மட்டும் வேறுபடுகிறது என்பதே நமது முற்றிலும் உண்மையான நமது நிலையாகும். உலகுள்ள அனைவரும் ஒரே மாதிரியான உடலமைப்பு தான் வச்சிருக்காங்க. யாரும் எந்த குரல் நான்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த குரல் நான்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளவை. அவற்றில் வேறுபாடு, ஒற்றுமையில் வேறுபாடு, ஒவ்வொருவருக்கும் குரல் நான்கள் குரல் ஒலிகள் வேறுபடும் என்பதனை நாம் அவரவர்கள் பேசும்போதே நாம் அறிந்து கொள்ள முடியும். அவை தற்காலத்தில் எணினித்துறை வரை, கணினி எணினித்துறை வரை தொடர்ந்து அந்த நிலைப்பற்றுள்ளதால் இந்த அடிப்படை ஒலிகள் அனைத்தும் ஒன்றே. இவை மனித உடல் கூறியல் மூலமாக நமது அவரவர்கள் பற்கள், உதடுகள், அந்த தாயணை ஆரணை பதிவுகள் அவரவர்கள் உடலுக்கே உண்டான பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து நிலைப்பற்றவை. இவை மனித இனமாக தோன்றி ஒரு காலகட்டத்தில் இயற்கையான பல வடிவம், கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்டுகளிலிருந்து நமக்கு இயற்கையான அந்த பல வடிவம் பெற்று நாம் அறிந்து புரிந்து பயன்படுத்தியவை தான் மொழிகள் என அறிந்து கூறியவற்றை இந்த பகுதியில் மேற்கொள்கிறோம். இவை இயற்கை ஒலிகள். நாம் இயற்கை ஒலிகள் உணமாட்டோமியா என்று அந்த கிரேக்க, லாட்டின் மொழியில் பல்வேறு மொழிகளில் தொடக்க காலத்தில் பறவை விலங்குகள் நிலையைத்தான் காற்று போன்ற மொழிகளை அறிந்து அவை எவ்வாறு அதன் அடிப்படையில் அவற்றிற்கு ஒரு பெயரும் இட்டு அந்த பெயர்கள் எல்லாம் மனித இனம் ஒவ்வொரே பொருளை குறித்து பல்வேறு ஒளி அமைப்புகள், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் புனல் என்ற இன்று பயன்படுத்தப்படும் சொல் ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலத்திலும் நாம் இப்பொழுது பயன்படுத்தப்படும் ஒரே ஒற்றுமையாக புனல் என்று சொல்வோம். இந்த பொருள் ஒற்றுமை
கிட்டத்தட்ட ஒரே அமைப்பில் தான் இருக்கும். இவை புனல் என்று நாம் சொல்லக்கூடிய நீர் பாய்ந்தோடும் அந்த நீர் பகுதி, புனல் என்று சொல்லக்கூடிய அந்த திரவடிவமான எண்ணெய் போன்றவற்றை வடியும் தன்மை, அந்த புனல் என்று அந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஒரே அமைப்பில் தான் இயற்கையில் இருந்து அந்த செயல்பட்டவை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்தில் உள்ள அவரவர்கள் மொழியில் நிலைப்பற்றவை. இந்த புனல் என்ற சொல் ஆங்கிலத்தில் எவ்வாறு புனல் என்று நாம் உச்சரிக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரே ஒலியுக்கு ஒரே பொருளை குறிக்கக்கூடியதாகத்தான் உள்ளது. இது போன்ற பல சொற்கள் வேர்ச்சொல்கள் பல உள்ளன, பல அறிஞர்கள் தொடர்ந்து பயந்துள்ளனர். இவை நாம் இந்த சுருக்கமாக நாம் இந்த புனல் நீரை கோர வேண்டும். இவை ரெண்டும் ஒன்றுதான். அது ஒன்று புனல், புனல். அந்த உச்சரிப்புள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறுபடும் தன்மையை நம் மொழிக்கு தகுந்தவாறு புனல் என்று பயந்துள்ளனர் என கூறி இந்த புனல் என்ற பதிவினை தங்களிடம் பகிர்ந்துகிறோம். இந்த அண்டவியல், வானியல், எண்ணியல் சொற்களின் அமைப்பு உருத்திரங்கன் கூறியவற்றை ஒரு தொகுப்பாக அவர் பதித்த வசையிப்புகள் வயங்கு வெண்மையின் திசை திருந்ததற்கு எனும் என்று இன்று புனல் பறந்து பொன் கொளிக்கும். இந்த வசையிப்புகள் வயங்கு வெண்மை திசை திருந்ததற்கு எனும் தற்பாடிய தலிவுணவின் புல் தேம்ப புயல் மாறும் வான் பொய்ப்பவன் தான் பொய்யா மலைத்தளவு கடல் காவிரி புனல் பறந்து பொன் கொளிக்கும். இந்த புனல் பறந்து அந்த நீரூற்று காவிரியிலிருந்து வரும் அந்த நீர் எவ்வாறு கால்வாயில் விரிந்து புனல் பறந்து பொன் கொளிக்கும் பொன்னி நதியாக அந்த நதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய, தொடர்ந்து நமக்கு பயிர்த்தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு நம் பகுதிகளில் தொடர்ந்து நீர் பெறக்கூடிய அளவிற்கு புனல் பறந்து பொன் கொளிக்கும் நமது மாநிலமும் சிறந்து விளங்குவதற்கு உண்டான ஒரு அடிப்படையாக கூறி இந்த அண்டையியல், வானியல், எண்ணியல் போன்ற சொற்கள் அமைப்பும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது அந்தந்த வட்டார மொழிகளுக்கு ஏற்றவாறு, அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு, அந்தந்த மண்டலங்களுக்கு ஏற்றவாறு நிலைப்பட்டுள்ளவை என கூறி நாம் அந்த தொடுக்கும் பொருள், எடுக்கும் பொருள், பொருட்கள் ஒன்று, குறிக்கும் பொருள் ஒன்று, கிட்டத்தட்ட ஒளியமைப்பும் ஒன்று, நம் மொழிக்கு ஏற்றவாறு நம்ம புனல் பறந்து பொன் கொளிக்கும் என்ற அந்த சொல்லினை உருத்திரன் கூறியுள்ளார். அதே போல நமது பகுதி பதிவாக உருத்திரன் கூறியவற்றை அண்டவியல், அண்டமிடம் கண்டவை, கொண்டவை, அண்டுமவை, மண்டலமவை, இவை தொடுப்பு இரண்டாக கண்டத்தில் ஒன்றியவை, யாண்டுமவை, மண்டியவை, அந்த கண்டமானவை, ஆண்டவை, துண்டானவை, காண்பவை. இந்த துண்டாக ஒரு நிலப்பகுதியாக பிரிந்து அந்த பனி உருகி நிலைப்பெற்ற ஒரு காலகட்டத்தில் நிலைப்பட்டு துண்டாகி கண்டமாகி, கண்டங்கள் நிலமாக நாம் இங்கு வாழக்கூடிய இந்த தகுதி பெற்றவர்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நிலைப்பெற்றது என கூறி புனல் என்ற சொல் இந்த நீர் நிலப்பகுதியை இடம் சார்ந்துள்ளது என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்தோம். நன்றி.